இந்த மிக்சரை ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு தேவையான போஷாக்கு அத்தனையும் கிடைச்சிரும். 1 கப் முந்திரி, 1 கப் பாதாம 2 கட் பண்ணி சேர்த்து சிம்ல வச்சு நல்லா வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரே கப்ல அளந்துக்கலாம். 1 கப் சூரியகாந்தி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதை சிம்லே வச்சு லைட்டா வறுத்துட்டு அதே கப்ல 1 கப் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்து அதையும் லைட்டா வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கலாம். 1 கப் ஆளி விதை. ஆளி விதை சூடு பட்டோன படபடான்னு பொரியும். பொரிஞ்சோன அதையும் மாத்தி வச்சுக்கலாம். 3 கப் மக்கானா தாமரை விதை, 4ல இருந்து 5 கப் பொரி சேர்த்துக்கலாம். 1 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து சிம்ல வச்சு நல்லா பொரியும் மக்கானாவும் மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய், 5 தட்டின பல்லு பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு 1 ஸ்பூன் சீரகத்தை கையால நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மணமா இருக்கும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வறுத்து வச்சிருந்த நட்ஸ், மக்கானா, பொரின்னு எல்லாத்தையும் உள்ள சேர்த்து உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து சிம்லே வச்சு உப்பு காரெல்லாம் சேர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா 15ல இருந்து 20 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். பெரியவங்க, சின்னவங்க, டயபெட்டிக்னு எல்லாரும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க.